ஏன்டா அரசு அதிகாரினா கவுன்சிலர்கிட்டே வாக்குவாதம் பண்ணுவியா? உங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைச்சதும் திமிரு வந்துடுச்சுல்ல. இரு, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நீ எப்படி இங்க வேலை பாக்குறான்னு நானும் பாக்குறேன். தெரியாம உங்ககிட்ட பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க கவுன்சிலர் மேடம். என்னையா திமிரா பேசிக்கிட்டு இப்ப எங்க கேங்க பார்த்ததும் பயப்பட்டு மன்னிப்பு கேக்குறியா? சரி சரி, இனி இவன் நம்ம வழி தரமாட்டான், மன்னிப்பு கேட்டுட்டான்ல, நம்பலாம் வாங்க. அத எப்படிங்க, இவங்களுக்கெல்லாம் நம்மளை எதிர்த்து பேசுற தைரியம் வரலாமா? அத அப்படி விட்டுறலாமா? மன்னிப்பு கேட்டா மட்டும் போதுமா? கால் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஐயோ மேடம், என்னை விட்டுருங்க மேடம், எனக்கு பயமா இருக்கு மேடம். நான் உங்க காலில் மன்னிப்பு கேட்கிறேன் மேடம். ஏமா, மன்னிப்பு தான் கேட்டுட்டார்ல, போதுமா, எழுப்பி விடுமா ஆளை. கொஞ்ச நேரம் இருக்கட்டும். திமிரா பேச தெரியுதுல்ல, யாருக்கிட்ட திமிரா பேசுது? என்ன ரமேஷ் சோகமா உட்கார்ந்துருக்கிற? வேலை விஷயத்துல ஒரு பிரச்சனைங்க. ஆபீஸ்ல எனக்கும் கவுன்சிலருக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு. நான் அவங்கள எதிர்த்து பேசுனதுனால என்னைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்கப்பா. நீ எல்லாம் என்ன எதிர்த்து பேசுறியான்னு காலில் விழ வச்சுட்டாங்க. என்னது, உன்னைய காலில் விழ வச்சுட்டாங்களா? இத சும்மா விடக்கூடாதுடா. இரு, நம்ம தலைவருக்கு போனை போடுறேன். அவர்தான் திமிரு எழுந்து திப்பி அடிப்பார். ஐயோ, அதெல்லாம் வேண்டாப்பா. ஹலோ தலைவரே, இங்க நம்ம ஆள் ஒருத்தரை அந்த கவுன்சிலரு காலில் விழ வச்சுட்டாங்க. என்ன, நம்ம ஆளையே காலை விழ வச்சுட்டாங்களா? அந்த கவுன்சிலரை சும்மா விடக்கூடாது. நீங்க போராட்டத்துக்கு ஆட்களை எல்லாம் தயார் பண்ணுங்க. சரி தலைவரே, எல்லாரையும் ரெடி பண்ணிடுவோம். ஏன்பா, ஒரு நிமிஷம். அந்த கவுன்சிலரு ஆளுங்கட்சி கவுன்சிலரா எதிர்கட்சி கவுன்சிலரா? ஆளுங்கட்சி கவுன்சிலர் தான் தலைவரே. நம்ம ஆளுங்கன்னு தெரிஞ்சுதான் காலில் வச்சிருக்காங்க. மத்தவங்கன்னா இப்படி காலில் விழ வைக்கிற தைரியம் வருமா? என்ன, ஆளுங்கட்சி கவுன்சிலரா? இத முன்னாடியே சொல்ல வேண்டாம். சரி, நீங்க போராட்டம் எதுவும் பண்ணிடலையே. நீங்க போராட்டம் எதுவும் பண்ணிட வேண்டாம். நான் அவங்கள தோழமை சுட்டுதல்ல சுட்டுடுறேன். என்ன தலைவரே இப்படி சொல்றீங்க? நாம போராட்டம் பண்ணாதானே நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும். பிரச்சனை அது இல்லையா, நாம நல்ல சம்பளத்துல அரசாங்க வேலை பார்க்க தான் பிரச்சனை அவங்களுக்கு. நாம மட்டும்தான் எப்பவும் அடிமை மாதிரி அரசாங்க பார்க்கணுமா? அதனால போராட்டம் எதுவும் பண்ணாம அவரை அந்த அரசாங்க வேலையை விட்டுட்டு ஏதாச்சும் தனியார் கம்பெனில இதை விட குறைஞ்ச சம்பளத்துல வேலை பார்க்க சொல்லு. அப்புறம் யாரும் காலில் விழ சொல்ல மாட்டாங்க. அரசாங்க வேலையில இருக்கிறதுனால தானே நம்மள காலில் விழுறாங்க. நாம யாருன்னு அவங்களுக்கு கிட்டுவோம். என்ன தலைவரே, நம்ம தலைமுறை அரசாங்க வேலை கிடைச்சுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வர்றாங்க. நீங்க என்னன்னா அரசாங்க வேலையை விட்டுட்டு தனியார் வேலைக்கு போக சொல்றீங்க, அதுவும் குறைஞ்ச சம்பளத்துல. யோ, என்னய்யா புரியாம பேசுற? அரசு பணி நிரந்தரம் கேட்ட தூய்மை பணியாளர்களுக்கும் நான் இதைத்தான் சொன்னேன். நாம அரசாங்க வேலை பார்த்தா அவங்களுக்கு அடிமை மாதிரி ஆயிடும். அதனால தனியார் வேலை பார்க்கறது தான் நல்லது, அதுவும் குறைஞ்ச சம்பளத்துல. சரி, போராட்டம் எதுவும் பண்ணிடாதீங்க. அவரை அந்த வேலையை விட்டுட்டு ஏதாச்சும் தனியார் கம்பெனில ஜாயின் பண்ண சொல்லுங்க, குறைஞ்ச சம்பளத்துல. புரிஞ்சுதா? நான் அவங்கள தோழமை சுட்டுதல்ல சுட்டுடுறேன், எதுவும் கவலைப்படாதீங்க. என்னன்னே, தலைவர் என்ன சொன்னாரு? போராட்டம் பண்ணிடலாமா? இல்லப்பா, தலைவர் திமிரு எழு திருப்பி அடிப்பாருன்னு பார்த்தா உன்னைய வேலையை விட்டுட்டு ஏதாச்சும் தனியார் கம்பெனில குறைஞ்ச சம்பளத்துல ஜாயின் பண்ண சொல்றாருப்பா. அட பாவிகளா, இதேதானே தூய்மை பணியாளர் விஷயத்திலையும் செஞ்சீங்க.